சென்னை அண்ணா சாலையில் உள்ள அந்த கம்பெனியில் வனிதாவுக்கு ஒரு தற்காலிக வேலை கிடைத்ததும் பூரித்து போனாள். அவளது 3 வருட கொலைக்கனவு நனவாக போகிறது என்பதால் சந்தோஷித்தாள். ஜெயராமனை கொல்ல 3 வருடங்களுக்கு முன்பே வனிதாவின் அக்கா தற்கொலை செய்து கொண்ட போதே எடுத்த முடிவுதான் என்றாலும் கொலைக்கான சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எம்காம் படித்திருந்த வனிதா கடந்த 3 வருடங்களாக அந்த ஒரே கம்பெனியில் மட்டுமே வேலைக்கான முயற்சியில் விடாது ஈடுபட்டு கொண்டிருந்தாள். தற்போது அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ரம்யா பிரசவத்திற்காக 3 மாதங்கள் லீவில் செல்வதால் அந்த இடத்தில் தற்காலிகமாக வனிதாவை மெரிட்டில் தேர்வு செய்தார்கள். ஜெயராமனை கொலை செய்ய குறிவைத்து காத்திருந்து அவன் வேலை செய்யும் கம்பெனிக்குள்ளேயே புகுந்து விட்டாள். ஆனால் தற்காலிக வேலை அது பரவாயில்லை, அவனை கொல்ல இந்த 3 மாதங்கள் போதும். திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு தன்னுடைய ஐடி கார்டை ஸ்வைப் செய்துவிட்டு அக்கவுண்ட்ஸ் சென்று அமர்ந்தாள். அந்த டிபார்ட்மெண்டில் வனிதாவை தவிர மரகதம் என்ற ஒரே ஒரு பெண். கணக்காளர் என்கிற அறிவிப்புடன் வலது கோடியில் அமர்ந்திருந்த ஜெயராமனை அடையாளம் கண்டு கொண்டு சில வினாடிகள் அவனையே கண்கொட்டாமல் பார்த்தாள். வந்துட்டேன்டா, வந்துட்டேன். வனிதாவின் மனம் பழி உணர்ச்சியுடன் உள்ளுக்குள் பொறுமியது. நீதானே என் அக்காவை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி மோசம் செய்தது. அவள் கர்ப்பத்துக்கு காரணமாகி பின்பு மதுரையிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்து அவளை கைவிட்டது. தன்னையே உன்னிடம் அர்ப்பணித்து ஏமாந்த அவள் தற்கொலை செய்து கொண்டது கூட உனக்கு தெரியாது. இப்ப நீ ஒரு பெரிய கம்பெனியில் மரியாதைக்குரிய கணக்காளர். சீக்கிரமா உன் கணக்க முடிக்கிறேன்டா நாயே. வனிதா தனக்கு இடப்பட்ட பணிகளை செய்து கொண்டே ஜெயராமனையும் நோட்டமிட்டு கொண்டிருந்தாள். மதியம் 1 மணிக்கு ஜெயராமனுக்கு உணவு வீட்டிலிருந்து வந்தது. மரகதம் வனிதாவை டைனிங் ஹாலுக்கு அழைத்து சென்றாள். டைனிங் ஹாலில் இன்னும் பல பேர் சாப்பிட வந்திருந்தார்கள். ஜெயராமனும் கேரியரை அங்கு எடுத்து வந்து சாப்பிட உட்கார்ந்தான். வனிதாவிற்கு தான் நடிக்க போகும் நாடகத்தை செம்மையாக நடிக்க முடியுமா என்ற மலைப்பாக இருந்தது. அவள் இந்த நிறுவனத்திற்கு வந்திருக்கும் நோக்கமே வேறு. மனம் முழுவதும் ஜெயராமனை பற்பல விதங்களில் கொலை செய்கிற காட்சியே மறுபடியும் ஓடிக்கொண்டிருந்தது. கொலையை தவிர வேறு ஒவ்வொன்றுமே வனிதாவிற்கு சலிப்பூட்டியது. ஜெயராமனை ஓரக்கண்ணால் பார்த்தவாறே மரகதம் தந்த தக்காளி சாதத்தை சாப்பிட்டு முடித்தாள். ஜெயராமனும் சாப்பிட்டு முடித்தான். திட்டமிட்டிருந்தபடி வனிதா கையை துடைத்துக் கொண்டே ஜெயராமனிடம் சென்றாள். குட் ஆஃப்டர்நூன் சார், நான் தான் உங்க செக்ஷனுக்கு லீவ் வேகன்சிக்கு வந்திருக்கேன். என் பெயர் வனிதா. புன்னகைத்தாள். குட் ஆஃப்டர்நூன், ஐ எம் ஜெயராமன். ஏன் நிக்கிறீங்க, இப்படி உட்காருங்களேன். வனிதா அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். வேற எங்கேயும் இதுவரைக்கும் உங்களுக்கு வேலையே கிடைக்கலையா? சரியான வேலை கிடைக்கல சார். ஒண்ணு இந்த மாதிரி லீவ் வேகன்சி கிடைக்குது, இல்லனா அம்பத்தூர் ஆவடின்னு கிடைக்குது. உங்களுக்கு வீடு எங்க? மயிலாப்பூரில். பொய் சொன்னாள். உங்களுக்கு எங்க சார் வீடு? மிக கவனத்துடன் கேட்டாள். நான் இருப்பது நங்கநல்லூரில், விஜய் பில்டர்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ். மொபைலில் ஏதோ அழைப்பு வர ஜெயராமன் அதில் கவனம் செலுத்தினான். வனிதா அவன் பேசுவதையே வெறித்து பார்த்தாள். பிள்ளையார் சுழி போட்டுவிட்ட கர்வம் அவள் கண்களில் கரை புரண்டது. தற்கொலை செய்து கொண்ட அக்காவின் ஆத்மா சாந்தி அடைகிற வேலை நெருங்கிவிட்டது என்ற சந்தோஷத்துடன் அவளுடைய இருக்கையை நோக்கி நடந்தாள். திட்டமிட்டபடியே வனிதா நாளடைவில் ஜெயராமனுக்கு மிகவும் நெருக்கமானாள். அதே சமயம் ஆபீஸில் அவனிடம் அந்த நெருக்கத்தை வெளிக்காட்டவில்லை. எல்லாமே வெளியில்தான். ஜெயராமனோட வாழ்நாளை சித்திரகுப்தன் என்ன ஆரம்பிச்சிட்டான். அது தெரியாம ஜெயராமன் வனிதாவின் நெருக்கத்தில் உருகினான். மனைவியிடம் அடிக்கடி பொய் சொல்லி வனிதாவுடன் ஊர் சுற்றினான். அன்று அவர்கள் இருவரும் பீச்சில் அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். நீ ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி 2 மாசம் தான் ஆச்சு, ஆனா எத்தனையோ மாதங்கள் ஆன மாதிரி இருக்கு வனிதா. அவ்வளவு டீப்பா பழகிட்டோம். நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவ்வளவு ஈஸியா உன்கிட்ட இன்வால்வ் ஆனேனே தெரியல. அதுவும் கல்யாணமாகி ஒரு பிள்ளையும் பெத்த பிறகு. இன்னும் ஒரே மாசம், அப்புறம் மறுபடியும் நான் வேறு வேலை தேடணும். இரு நான் நம்ம ஜிஎம் கிட்ட பேசி பார்த்து உன்னை நம்ம ஆபீஸ்ல கண்டினியூ பண்ண முடியுமான்னு பாக்குறேன். வேண்டாங்க, நம்ம பத்தி ஏதாவது தப்பா நினைச்சிட போறாங்க. ஆபீஸ்ல தான் நாம இப்ப பேசிக்கிறது கூட இல்லையே. ஆமாங்க, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். முதல்ல என் ஒய்ஃப் கிட்ட உன்னை பத்தி 2-3 தடவை சொன்னேன். ஆனா உனக்கும் எனக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆனப்புறம் உன்னை பத்தி பேசுறதையே டக்குன்னு நிறுத்திட்டேன். நம்ம ரிலேஷன்ஷிப் இப்படியே தொடர்ந்தாலும் போதும் ஜெய். சொன்னா நீ நம்ப மாட்ட வனிதா. என் ஜாதகப்படி எனக்கு 2 தார யோகம். வனிதா உள்ளுக்குள் சினம் கொண்டு சிலிர்த்தாள். 2 தார யோகமா? பொறுக்கி ராஸ்கல். நியாயப்படி பார்த்தா உனக்கு 1 தாரம் கூட இருக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா உன்னை நான் இத்தனை நாட்கள் உயிரோட விட்டதே தப்பு. இரு சீக்கிரம் உன் கதையை முடிக்கிறேன். அல்பனுக்கு வாழ்வு வந்தா 2 தாரம் என்ன 3 தாரம் கூட கட்டிப்பான். அல்பாயுஸ்ல போக போறோம்னு தெரியல பயலுக்கு.
என்ன வனிதா ஒண்ணுமே பதில் சொல்லாம இருக்க? அதெல்லாம் நடக்காதுங்க, சும்மா கற்பனையை வளர்த்துக்காதீங்க. மறுநாள் டைனிங் ஹாலில் இருந்த ஜெயராமனுக்கு மொபைலில் அழைப்பு வந்தது. ஜெயராமனுடைய மாமனார் பேசினார். அவன் மச்சினியை யாரோ பெண் பார்த்து விட்டு போனாங்களாம். 10 நாளில் நிச்சயதார்த்தமாம். அதுக்காக அவன் பொண்டாட்டியை உடனே தஞ்சாவூருக்கு அனுப்பி வைக்க சொன்னார். அங்கிருந்த வனிதாவுக்கும் அவன் பேசியது கேட்டது. அவளின் மனக்கடலில் அந்த பேச்சு பெரிய புயலை கிளப்பியது. ஜெயராமனின் மனைவி தஞ்சாவூர் போக போகிறாள். வீட்டுல அவன் தனியாக இருக்க போறான்னு தெரிஞ்சதும் அவளுக்குள் கைகளை விரித்து கிடந்த கொலைகார ஆக்டோபஸ் சிலிர்த்து எழுந்தது. ஜெயராமனை தீர்த்து கட்டுகிற வேலை வந்து விட்டது என்பது அவளுக்கு தெரிந்தது. அடுத்த நாள் ஜெயராமன் பீச்சில் வனிதாவை சந்தித்த போது சனிக்கிழமை இரவு தன் வீட்டுக்கு அவளை வர சொன்னான். வனிதா உடனே ஒப்புக்கொண்டாள். சனிக்கிழமைக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருந்தன. மறுநாள் மாலை வனிதா தனியாக சென்று ஒரு ஜோல்னாப்பை, மெட்ராஸ் ரேஸ் பற்றிய லேட்டஸ்ட் புக், பெரிய சைஸ் ஹவாய் செப்பல், உள்பாவடைக்கான நாடா 6 மீட்டர், 2 காட்டன் சாக்ஸ் ஆகியவைகளை வாங்கினாள். அவனை எளிதாக விஷம் வைத்து கொன்றுவிட முடியும். ஆனால் அவன் கருத்தை நிறுத்து துடிக்க துடிக்க சாவடிக்க வேண்டும். அக்கா தூக்கில் தொங்கிய போது கழுத்து நெறிப்பட்டு எவ்வளவு துடித்திருப்பாள். 4 மாத கர்ப்பிணி என்பதால் பனிக்குடம் உடைந்து அக்காவின் தொடைகளில் ரத்தம் வழிந்தது. அக்காவின் கால்களை தூக்கி பிடித்த தன் கை விரல்களிலும் ரத்தம் பிசுபிசுத்ததே. சனிக்கிழமை ஜெயராமன் வீட்டுக்கு போகும்போது இந்த பெரிய ஹவாய் சப்பலை அணிய வேண்டும். அவனுடைய கால் தடம் அவன் வீட்டில் விழவே கூடாது. பெரிய ஹவாய் சப்பலோட தடம் தான் விழும். அதை பார்த்து கொலை செய்தது ஒரு பெண் என்கிற உண்மை போலீசுக்கு தெரியாம போயிடும். ரேஸ் புத்தகத்தை அவன் வீட்டில் விட்டு விட்டு வர வேண்டும். எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் போலீஸ்க்கு தடயங்கள் கிடைக்கத்தான் செய்யும். அதனால் கூடிய வரைக்கும் தவிர்க்க முடியாத தடயங்களை தப்பான தடயங்களாக ட்விஸ்ட் பண்ணிடணும். அது போலீஸை மிஸ்லீட் பண்ணிடும். நல்லா மிஸ்லீட் பண்ணிட்டா அப்புறம் போலீஸ் போகாத ஊருக்கு தான் வழி தேடி அலையும். வீட்டுக்கு வந்ததும் உள்பாவடைக்கான 6 மீட்டர் நாடாவை 3 சமமான அளவில் வெட்டி எடுத்து அவைகளை ஒரு நுனியில் நினைத்து முடிச்சு போட்டாள். பின் அந்த 3 நாடாக்களையும் தலைப்பின்னல் நுனிகளை சேர்த்து இறுக்கி வலுவான நூல் போட்டு கட்டி கொண்டாள். ஜெயராமனோட கழுத்தை இறுக்கி கொள்ள உறுதியான கயிறு ரெடி. காட்டன் சாக்ஸின் லேபிள்களை பித்து எரிந்தாள். எல்லாம் ரெடி, இனி ஆபரேஷன் தான். சனிக்கிழமை ஆபீஸ் ஹாலிடே. அன்று காலை 10 மணிக்கு ஜெயராமன் மொபைலில் வனிதாவிடம் உற்சாகத்துடன், வனி அவளை ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன், நீ ராத்திரி 10 மணிக்கு கிளம்பி ஓலா பிடிச்சு நங்கநல்லூர் ரோஜா மெடிக்கல்ஸ் வந்துரு. நான் அங்க என் ஸ்கூட்டர்ல வெயிட் பண்ணுவேன். ராத்திரி என் கூட தங்கிடு. காலையில 5 மணிக்கு உன்னை பழவந்தாங்கல் ஸ்டேஷன்ல டிராப் பண்றேன். யாரும் நம்ம பார்க்க சான்ஸே இல்ல என்றான். வனிதாவும் உற்சாகத்துடன் சரி ஜெய் என்றாள். மாலையில் சவரை திறந்து வெதுவெதுப்பான வெந்நீரில் குளித்தாள். இரவு நன்றாக சாப்பிட்டாள். காது, கழுத்து, கைகளில் போடப்பட்டிருந்த நகைகளை கழட்டி பீரோவில் வைத்தாள். காயாமல் இருந்த தலைமயிரை நன்றாக இறுக்கமாக வாரி தூக்கி உசரமா கொண்டே போட்டு கொண்டாள். ஸ்டிக்கர் பொட்டை எடுத்து எறிந்தாள். கஞ்சி போட்டு வைத்திருந்த பழைய சாயம் போன நூல் புடவையை கட்டி கொண்டு பவர் இல்லாத ஒரு மூக்கு கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டாள். இப்ப அவளை யார் பார்த்தாலும் வனிதான்னு சொல்லவே மாட்டாங்க. புதுசா வாங்கியிருந்த ஜோல்னா பையை எடுத்து தொல்ல மாட்டிக்கிட்டா. பையில் சப்பலையும் அந்த நாடாவில் தயாரித்த கயிற்றையும் ரேஸ் பற்றிய அந்த புத்தகத்தையும் காட்டன் சாக்ஸையும் பத்திரமாக எடுத்து வைத்துக் கொண்டாள். ஞாபகமாக கைக்குட்டை எடுத்துக் கொள்ளவில்லை. சரியாக இரவு 10 மணிக்கு பாலவாக்கம் பீச் ரோட்டில் உள்ள தன் வீட்டிலிருந்து நிதானமாக கிளம்பினாள். நடந்தே ஈசிஆர் ரோடிற்கு சென்று ஓலா ஒன்றை ரோஜா மெடிக்கல் சங்கநல்லூருக்கு புக் செய்தாள். அடுத்த 3 நிமிடங்களில் கார் வந்தது. அவளுடைய லட்சிய கொலையின் நிமிடத்தினை நெருங்கிவிட்ட பரவசம் அவள் கண்களில் மின்னியது. காருக்குள் அமர்ந்தபடி அந்த பெரிய ஹவாய் சப்பலை காலில் அணிந்து கொண்டாள். பழைய செருப்பை வெளியே தூக்கி எறிந்தாள். ரோஜா மெடிக்கல்ஸில் இறங்கிக் கொண்டாள். உடனே ஜெயராமனின் ஸ்கூட்டர் அருகில் வந்து நின்றதும் அதில் ஏறிக்கொண்டாள். அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி மப்பில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். இருவரும் சத்தம் எழுப்பாது லிப்டில் ஏறிக்கொண்டு 3வது தளத்தில் இருந்த ஜெயராமன் வீட்டிற்குள் நுழைந்தனர். வீட்டின் கதவை சாத்திவிட்டு, வருக வருக என் தேவதையே. ஜெயராமன் அவளை உணர்ச்சி பெருக்குடன் கட்டி அணைத்து முத்தமிட்டான். ஹவாய் செருப்புகளுடன் நடந்து அங்கிருந்த சோபாவில் அமர்ந்தாள். குடிக்க தண்ணீர் வேண்டுமா? முதல்ல கதவை நன்றாக பூட்டுங்க. அவன் கதவின் அனைத்து தாழ்பால்களையும் போட்டான். ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிடுறியா வனி? கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஜெய். நீ நிஜமாவே என் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைச்சா சந்தோஷமா இருக்கு வனி. எனக்கும் அப்படித்தான் ஜெய். நான் உனக்கு ஒரு பரிசு தரலாமா? என்ன பரிசு? என் வைஃப் கிட்ட எக்கச்சக்கமான ஃபாரின் நெக்லஸ், புது புடவை இருக்கு. அதில் உனக்கு ஒன்னு எடுத்து தரேன். ஊர்ல இருந்து வந்ததும் பாத்துட போறாங்க. பார்க்க மாட்டா. அப்படியே பார்த்தாலும் வேலைக்காரி திடீர் இருப்பான்னு சொல்லிடுறேன். வேலைக்காரி வருவாளா? ஆமா, காலையில 8 மணிக்கு வருவா. ஜெயராமன் பீரோவின் 2 கதவுகளையும் அகலமாக திறந்து காட்டினான்.
வந்து உனக்கு வேண்டியதை எடுத்துக்க வனி. வனிதா எழுந்து கொள்ளவில்லை. புடவைகளை இங்கே எடுத்து வந்து போடுங்க, பிடிச்சத பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு இல்லாததா? ஜெயராமன் 2 கைகளிலும் நெக்லஸ் புடவைகளை அள்ளி எடுத்து வந்து சோபாவில் போட்டான். சில புடவைகள் கீழே விழுந்தன. வனிதா ஒன்றையும் தொடவில்லை. பேசாமல் புடவைகளை பார்த்தாள். உங்க ஃபேன் செட் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுங்களேன், அதையும் பாக்குறேன். ஓஎஸ் ஜெயராமன் ஆர்வத்துடன் அவனுடைய உடைகளையும் எடுத்து வந்து வனிதாவின் முன் போட்டான். ஒவ்வொரு ஷர்ட்டும் ரொம்ப காஸ்ட்லி வனி, எல்லாம் சிங்கப்பூரில் வாங்கியது. டீ போட தெரியுமா உங்களுக்கு? ஓ தெரியுமே. வேணுமா? ஆமா, டயர்டா இருக்கு எனக்கு. ஒரே நிமிஷம் இரு, சூடான மசாலா டீ போட்டு கொண்டு வரேன். அது வரைக்கும் இந்த புடவைகளை பார்த்து உனக்கு பிடிச்ச கலர்ல எடுத்துக்கோ. ஜெயராமன் வேகமாக கிச்சனுக்குள் போனான். சரையலென வனிதாவுக்குள் காத்திருந்த கருணாகம் படம் எடுத்து தலையை உயர்த்தியது. எழுந்து நின்றாள். பீரோ திறந்து கிடந்தது. புடவைகளும் ஷர்ட் பேண்ட்டுகளும் சோபாவில் நிறைந்திருந்தன. பையில் வைத்திருந்த உறுதியான கயிற்றை வனிதா எடுத்தாள். கிச்சனில் கேஸ் அடுப்பு பற்ற வைக்கப்படும் சத்தம் கேட்டது. வனிதா கயிற்றின் 2 முனைகளையும் 2 கைகளிலும் பிடித்தவாறு ஒரு நிமிடம் நின்றாள். மெதுவாக கிச்சனை நோக்கி நடந்தாள். அவளுக்கு தேவையான வசதிப்படி ஜெயராமன் முதுகை காட்டிக்கொண்டு டீ தயாரிக்கும் மும்மரத்துடன் வனிதாவை கவனிக்காமல் நின்றான். வனிதா அடிமேல் அடி வைத்து அவனின் பின்னால் நெருங்கினாள். 2 மீட்டருக்கு முறுக்கப்பட்ட கயிறு அவளின் தலைக்கு மேல் உயர்ந்தது. சரியாக அளவு பார்த்து கயிறை ஜெயராமனின் தலைக்கு மேல் வீசி கழுத்தின் முன்புறத்தை அழுத்தி அசுர வேகத்தில் பின்னால் இழுத்து பறித்து அவனை அப்படியே நிலை தவறி தரையில் விழ வைத்தாள். அவன் விழுந்த கணத்தில் மின்னலாய் செயல்பட்டு இடதுகை பற்றி இருந்த கயிற்று முனையை 2 கால்களால் மிதித்துக் கொண்டு வலது முனை கயிறால் அவனின் கழுத்தை ஒரு சுற்று சுற்றி 2 கைகளாலும் அந்த முனையை மேல் நோக்கி தன் பலம் பூராவையும் குவித்து உயர்த்தி இழுத்தாள். அந்த இறுக்கமான கிடுக்கு பிடியில் ஜெயராமனின் கழுத்து இறுகி பிழியப்பட்டு நெரிக்கப்பட்டதில் மறுத்த பின் அடங்கி ஒடுங்கியது. உடல் துவண்டு மறுக்காமல் ஓய்ந்துவிட்ட பின்னும் வனிதாவின் கிடுக்கு பிடி நீங்கவில்லை. கால்களின் கீழ் ஒரு முனையும் கைகளுக்குள் ஒரு முனையும் ஜெயராமனின் கழுத்தின் நசுக்கியபடி நிலை கொண்டிருந்தன. வனிதாவுக்கு மூச்சு வாங்கியது. உடம்பெல்லாம் வியர்த்திருந்தது. கண்களை மூடியவாறு சற்று நேரம் நின்றாள். அவளுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் தழும்பி நிறைந்திருந்தது. கயிறை பிடித்திருந்த பிடியை தளர்த்தினாள். ஹவாய் செருப்பின் கீழிருந்த இன்னொரு முனையை காலை நகர்த்தி பார்த்தாள். அவளின் காலடியில் ஜெயராமன் வாய்ப்பிழந்து கண்கள் பிதுங்கி பிரேதமாக கிடந்தான். வனிதா அப்படியே நகர்ந்து ஹாலுக்கு வந்தாள். கயிறை சுருட்டி பத்திரமாக பையில் வைத்தாள். காலுறைகளை எடுத்து 2 கைகளிலும் அணிந்து கொண்டு கிச்சனுள் சென்று கேஸ் அடுப்பு எரிவதை நிறுத்தினாள். கிச்சன் லைட்டை அணைத்தாள். ஹாலுக்கு வந்து ரேஸ் புக்கை பையிலிருந்து எடுத்து தரையில் வீசினாள். யோசித்து பார்த்தாள். சுற்றிலும் பார்த்து எல்லாம் கச்சிதமாக நடந்து முடிந்திருந்தது. சோபாவில் கிடந்த நெக்லஸ் புடவைகளை பார்த்தாள். புடவை பரிசாக தருகிறானாம். பொறுக்கி ராஸ்கல். வீட்டின் கதவை வெறுமனை சாத்திவிட்டு கையில் போட்டிருந்த சாக்ஸை எடுத்து தன் ஜோல்னா பையில் வைத்தாள். நடந்தே பழவேந்தாங்கல் ஸ்டேஷனுக்கு சென்றாள். மறுநாள் காலை 8 மணிக்கு வேலைக்காரி ஜெயராமன் வீட்டுக்கு வந்தபோது விஷயம் தெரிந்து போலீஸ் வந்தது. எல்லோரையும் விசாரித்தது. திங்கட்கிழமை ஆபீஸுக்கும் போலீஸ் வந்து விசாரித்தது. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. போலீஸுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. பீரோ திறந்து கிடக்கு. புடவை ஷர்ட் பேண்ட்டுகள் சோபாவில் சிதறி கிடக்கிறது. எல்லா இடத்திலும் ஜெயராமனின் கைரேகைகள் மட்டுமே இருக்கிறது. எதுவுமே திருட்டு போகல. கொலைக்கு என்ன நோக்கம்னே ஊகிக்க முடியவில்லை. துப்பு ஒண்ணுமே கிடைக்கல. கிடைத்த ஒரே துப்பு கொலைகாரன் ரேஸுக்கு போகிறவனாக இருக்கலாம் என்பது மட்டுமே. 3 மாத லீவில் பிரசவத்துக்கு போன ரம்யா திரும்பி வந்ததும் GM வனிதாவை கூப்பிட்டு அவள் நன்றாக வேலை செய்ததாக பாராட்டி அடுத்த முறை ஏற்படும் வேகன்சிக்கு அவளை கண்டிப்பாக அழைப்பதாக சொன்னார். வனிதா தான் வந்த வேலை முடிந்த திருப்தியில் சந்தோஷமாக அந்த ஆபீஸை விட்டு வெளியேறினாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.